பிரித்தானிய இலங்கையில் தோன்றிய தேசியவாதம், சிங்கள இனவாதம் மற்றும் சமஷ்டி சிந்தனை. பகுதி 4, பாகம் 11. செயற்பூர்வ அர்த்தத்தில் ராமநாதன் வம்சத்தின் ஒரு நூற்றாண்டு கால தலைமைத்துவத்தின் முடிவும் டொனமூர் அரசியல் யாப்பின் பிறப்பும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாய் அமைந்தன. ஒரு நூற்றாண்டு கால ராமநாதன் வம்சத்தின் கொழும்பு தமிழ் தலைமைத்துவத்தின் அரசியலுக்கு பதிலாக யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரசின் அரசியல் 1920களின் இறுதியில் எழுச்சி பெறத் தொடங்கியது. ஆயினும் இது தமிழ் தேசிய அரசியல் இயக்கமல்ல. அது இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தால் கவரப்பட்ட காந்திய இயக்க சிந்தனையுடன் இலங்கையையும் தழுவிய காலனிய ஆதிக்க எதிர்ப்பு இலங்கையர் தேசியவாத அமைப்பாக காணப்பட்டது. யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸை ஒருபோதும் தமிழ் தேசியத்தோடு இணைத்து அடையாளம் காண முடியாது. ஒற்றையாட்சி முறையை வலியுறுத்திய டொனமூர் அரசியல் யாப்பு, ஹண்டி பேரின்பநாயகம், SR கனகநாயகம் போன்றோர் தலைமையிலான யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸ் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தின் அலையுடன் தென்னிலங்கை தழுவிய முழு இலங்கையையும் இழுத்துவிடக்கூடிய ஏதுநிலை இருப்பதாக உணர்ந்த பிரித்தானிய ஆட்சியாளர்கள் அதிலிருந்து சிங்கள மக்களை முற்றிலும் பிரித்தெடுக்கும் நோக்கத்துடன் ஈழத்தமிழருக்கு பாதகமாக சிங்கள பெரும்பான்மை இனவாதத்திற்கு தளமமைக்கும் வகையில் ஒற்றையாட்சி முறையின் கீழ் தலையெண்ணும் பெரும்பான்மை இனநாயக அரசியல் யாப்பாக டொனமூர் அரசியல் யாப்பை உருவாக்கினர். இத்தகைய தலையெண்ணும் பெரும்பான்மை ஜனநாயகத்தில் சிறுபான்மையினருக்கு அதிகாரம் வழங்குவதற்கு சிறப்பு வழிமுறைகள் ஏற்படுத்தப்படாததால் சிங்களமே பெரும்பான்மை என்கிற அதிகாரத்தின் மூலம் ஜனநாயகத்தின் பெயரால் கட்டமைக்கப்பட்ட இன ஒடுக்குமுறைக்கான ஏற்பாடாகும். 1931ஆம் ஆண்டு டொனமூர் யாப்பின் கீழ் முழு இலங்கை தழுவிய ரீதியில் நிகழ்ந்த முதலாவது பொது தேர்தலை யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸ் பகிஷ்கரித்தது. அவர்கள் தம்மை முழு இலங்கைக்குமான தேசிய விடுதலை வீரர்களாக கற்பனை செய்து இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தின் அடிச்சுவட்டில் காந்தியவாதத்தை பின்பற்றி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டனர். இந்த பகிஷ்கரிப்பை முதலில் கொள்கை அளவில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஆதரித்தனராயினும் யாரும் தேர்தல் பகிஷ்கரிப்பில் ஈடுபடவில்லை. இவர்கள் முதலில் பகிஷ்கரிப்பை ஊக்குவித்தனர். இலங்கை இடதுசாரி இயக்கத்தின் தந்தை என வர்ணிக்கப்பட்ட பிலிப் குணவர்தன 2022 ஜூலை பிரதமராய் பதவியேற்றுக் கொண்ட தினேஷ் குணவர்தனவின் தந்தை அன்று பகிஷ்கரிப்பு நிகழ்ந்து கொண்டிருந்த போது யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரசின் பகிஷ்கரிப்பை பின்வருமாறு கொழும்பு ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஜெஃப்னா ஹாஸ் கிவன் த லீட் என்று மெச்சியிருந்தார். அதாவது பிறர் பின்பற்றக்கூடிய ஒரு புதிய சிறந்த முன்மாதிரியை யாழ்ப்பாணம் முன்னெடுத்துள்ளது என்பதே இதன் பொருள். ஆனால் பின்பு நடைமுறையில் தென்னிலங்கை அரசியல்வாதிகளால் தேர்தல் பகிஷ்கரிப்பானது இனவாதத்தன்மை கொண்டது என்றும் பகிஷ்கரிப்பாளர்கள் வகுப்புவாதிகள் என்றும் தூற்றி முத்திரை குத்தப்பட்டனர். இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தோடு இணைத்து பார்த்து இவ்வாறு இனவாத முத்திரை குத்துவது இலகு வாய்ந்தது. கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையானது இத்தகைய வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டுள்ளது என்பதே இங்கு பிரதானமாக கவனிக்கப்படக்கூடியது. இந்திய தேசிய விடுதலை போராட்ட பின்னணியுடன் இணைத்து இப்பகிஷ்கரிப்பை சிங்கள தரப்பு பார்த்த அதேவேளை நடைமுறையில் அன்று ஜவஹர்லால் நேரு மேற்படி யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரசின் பகிஷ்கரிப்பை ஆதரிக்காது எதிரான கருத்துக்களை தெரிவித்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது. யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸ் சிறிதும் இனவாதத்தன்மை கொண்டதல்ல. அன்று தேர்தல் பகிஷ்கரிப்புக்கு தலைமை தாங்கிய முன்னணி தலைவரான ஹண்டி பேரின்பநாயகம் இறக்கும் வரை இலங்கை தேசியவாதியாகவே இருந்தார். 1960களில் அவரை தமிழரசு கட்சியில் இணையுமாறு கூறப்பட்ட போது அவர் தன்னை ஒரு இலங்கை தேசியவாதி என்றும்
தான் ஒரு இனம் சார்ந்த கட்சியில் சேரமாட்டேன் என்றும் மறுத்திருந்தார். இவரைத்தான் சிங்கள தலைவர்கள் வகுப்புவாதி என்று வர்ணித்தார்கள். இது நடைமுறையில் இந்திய எதிர்ப்புவாதம், தமிழின அழிப்புவாதம் ஆகிய இரண்டையும் இணைத்து கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைவாத சிந்தனையின் வெளிப்பாடாகும் என்பது இங்கு அடிக்கோடிட்டு குறிப்பிடத்தக்கது. இங்கு பெரிதும் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவெனில், யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரசும் ஒற்றையாட்சி முறையின் கீழான ஒன்றுபட்ட இலங்கை என்ற கொள்கையையே கொண்டிருந்தது. தேர்தல் பகிஷ்கரிப்புக்கான யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரசின் கோரிக்கையானது மிகவும் இலகுவானதும் வெளிப்படையானதும் ஆகும். அது இத்தகைய தமிழினம் சார்ந்த அடிப்படையை கொண்டிருக்கவில்லை. மாறாக இலங்கை முழுவதுமுக்கான சுயாட்சியை வழங்க டொனமூர் அரசியல் யாப்பு தவறிவிட்டது என்பதனால் அது சுயாட்சி கோரிக்கையை வற்புறுத்தியே பகிஷ்கரிப்பை மேற்கொண்டது. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்ற இந்திய தேசிய விடுதலை போராட்ட தலைவர்களை இலங்கைக்கு வரவழைத்து பெரும் கூட்டங்களை ஒழுங்கு செய்தமை, காந்திய கதர் ஆடை அணிந்து இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தை யாழ்ப்பாணத்துக்கூடாக இலங்கையில் முதன்மைப்படுத்தியமை போன்ற விடயங்களால் ஆத்திரமடைந்த பிரித்தானியர் சிங்கள கனவான்களுடன் கூட்டிச் சேர்ந்து தமிழின அழிப்பிற்கான ஒரு காத்திரமான புதிய பரிமாணத்தை கட்டமைத்தனர். யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸ் ஒரு தெளிவான கற்பனாவாத அமைப்பு. அவர்கள் இலட்சியத்தால் தம்மை மேன்மையானவர்களாக நினைத்தாலும் அவர்களது தூய இலட்சியவாதம் சாத்தானுக்கு சேவை செய்வது. யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரசின் சுட்டிக்காட்டத்தகுந்த ஒரு சிறப்பான அம்சம் என்னவெனில், இலங்கை தீவில் தீண்டாமைக்கு எதிராக முதன்முறையாக சமபந்தி போசனத்தை நடத்திய அமைப்பாகும். அதாவது 1926ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் கீரிமலையில் பெரும் பந்தலமைத்து சமபந்தி போசனத்தை நடத்தினர். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும். சமபந்தி போசனத்தில் முன்னணி தலைவர்கள் பலர் உணவு உட்கொண்ட பின்பு பந்தலின் பின்புறம் சென்று வாந்தி எடுத்தனர் என்பது வேறு கதை. அதாவது கொள்கை ரீதியாக தீண்டாமையை இவர்கள் எதிர்த்தாலும் உளவியல் பண்பாட்டு அடிப்படையில் தம்மளவிலேனும் இவர்களால் தீண்டாமையை கடந்து செல்ல முடியவில்லை என்ற பக்கமும் கவனத்திற்குரியது. யாழ் குடாநாட்டின் 4 தொகுதிகளிலும் யாழ்ப்பாண காங்கிரஸ் விடுத்திருந்த தேர்தல் பகிஷ்கரிப்பு வெற்றி பெற்றது. அப்போது பகிஷ்கரிப்புக்கு எதிரான நிலைப்பாட்டை திரு ஜி பொன்னம்பலம் முன்னெடுத்தார். யாழ் குடாநாட்டில் பகிஷ்கரிப்புக்கு ஆதரவிந்த பின்னணியில் யாழ் குடாநாட்டுக்கு வெளியே மன்னார் முல்லைத்தீவு தொகுதியில் பொன்னம்பலம் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். ஆனால் தேர்தல் பகிஷ்கரிப்பு 3 ஆண்டுகளுக்குள் தோல்வியில் முடிந்து 1934ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் நடந்தது. அப்போது பருத்தித்துறை தொகுதியில் பொன்னம்பலம் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அத்துடன் பொன்னம்பலத்தின் அரசியல் எழுச்சி ஆரம்பமாகியது. ஒற்றையாட்சி முறைமையின் கீழ் ஒன்றுபட்ட இலங்கை என்ற அடிப்படை கொள்கையுடன் பொன்னம்பலத்தின் தமிழினம் சார்ந்த அரசியல் பிரவேசம் அமைந்தது. நவீன இலங்கையின் அரசியல் வரலாற்றில் டொனமூர் அரசியல் யாப்பு காலத்தில்தான் சிங்கள தமிழ் இன பகைமையானது பிரித்தானிய சிங்கள கூட்டு உழைப்பினால் முன்னப்போதையும் விட பெரிதும் கட்டமைக்கப்பட்டது. அக்காலகட்ட தமிழ் தலைவர்களிடம் கடல்சார் அரசியல் ஆதிக்க அறிவு, காலனிய ஆதிக்கம், பன்னாட்டு அரசியல் உறவுகள் பற்றிய அறிவு, உலக அரசியல் கண்ணோட்டம் என்பன போதியளவு இருக்கவில்லை. இவ்வகையில் தமிழ் தலைவர்களிடம் காணப்பட்ட அரசியல் அறிவின்மைகளும் கற்பனாவாதங்களும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை வளர்ச்சியடைய ஏதுக்களாய் அமைந்தன. டொனமூர் யாப்பின் கீழ் 1936ஆம் ஆண்டு தனி சிங்கள மந்திர சபையை சிங்கள தலைவர்கள் வெற்றிகரமாய் உருவாக்கினர். அப்போது தமிழ் மக்களுக்கு திரு ஜி பொன்னம்பலமும் சிங்கள மக்களுக்கு பரன் ஜயதிலகவும் தலைவர்களாய் இருந்தனர். பொன்னம்பலத்தை அமைச்சரவையில் உள்வாங்கிவிடக்கூடாது என்பது ஜயதிலகவின் முடிவாகும். பொன்னம்பலம் தன்னை முன்னிறுத்துவதையும் அவர் தன்னை பெரிதுபடுத்துவதின் மீதும் எரிச்சல் கொண்டிருந்த ஒரு தமிழ் கணித மூளையை ஜயதிலக அடையாளம் கண்டிருந்தார். அந்த கணித மூளையை அவர் அணுகி பொன்னம்பலத்தை மந்திர சபையில் நுழைய விடாது தடுப்பதற்கான ஓர் உபாயம் சொல்லுமாறு புத்திமதி கேட்டார். பின்வரும் அடிப்படையில் கணித மூளை இலகுவாக புத்திமதி சொல்லியது. 50 உறுப்பினர்களை கொண்ட அரசாங்க சபையானது தலா 7 உறுப்பினர்களாக, ஆனால்
ஒரு சபைக்கு 8 உறுப்பினர்களாக மொத்தம் 7 நிர்வாக சபைகள் பிரிக்கப்படும். அவ்வாறு பிரிக்கப்படும் ஒவ்வொரு சபையும் தமக்கென தனித்தனியே ஒவ்வொரு தலைவர்களை தேர்வு செய்யும். தலைவரே அமைச்சராவர். இதன்படி பொன்னம்பலம் அங்கம் வகிக்கக்கூடிய நிர்வாக சபையில் பொன்னம்பலத்துக்கு மாறான உறுப்பினர்கள் பெரும்பான்மையினராக இடம்பெற்றால் பொன்னம்பலம் தலைவராக முடியாது. அதன்படி பொன்னம்பலம் மந்திரி சபையில் அங்கம் பெற முடியாது. உண்மையில் இவ்வாறு அந்த கணித மூளை புத்தி சொல்லியது பொன்னம்பலத்தை நினைத்து பொன்னம்பலத்துக்கு எதிராக மட்டும்தான். ஆனால் அரசாங்க சபையை 7 சபைகளாக பிரிக்கும் போது ஜெயதிலக 7 நிர்வாக சபைகளிலும் தமிழ் அங்கத்தவர்கள் பெரும்பான்மையாக வர முடியாதவாறு திட்டமிட்டு நிர்வாக சபைகளை வடிவமைத்தார். இவ்வாறு நிர்வாக சபைகள் பிரிக்கப்பட்ட பின்பு பொன்னம்பலம் அங்கம் பெற்ற நிர்வாக சபையில் சிங்கள அங்கத்தவர்கள் பெரும்பான்மையாக இருந்தனர். பொன்னம்பலம் தேர்வு செய்யப்படாமல் அதற்கு சிங்களவரே தலைவரானார். பொன்னம்பலம் ஏமாற்றமடைந்து திகைப்புற்றார். அவர் வெளியே வந்து பார்த்தபோது 7 நிர்வாக சபைகளுக்கும் 7 சிங்களவர்கள் தெரிவாகியிருந்தனர். இதுவே தனிச்சிங்கள மந்திர சபையாய் அமைந்தது. தமிழனை பயன்படுத்தி தமிழனை வீழ்த்த சிங்களவர்களுக்கு தெரிந்திருந்தது. சிங்கள தலைவர்களுக்கு புத்தி உயர கொடி உயர்ந்தது. தமிழ் தலைவர்களுக்கு புத்தி போனது, கோபம் வந்தது. கோபம் கொண்ட பொன்னம்பலத்தின் கண்களில் டியூக் ஆஃப் டெவன்ஷயர் 50-50 சூத்திரம் தென்பட்டது. இவரின் சூத்திரத்தின்படி பல்லினங்கள் வாழும் ஒரு நாட்டில் பெரும்பான்மை இனத்திற்கு 50% ஆசனங்களும் ஏனைய சிறுபான்மையினங்கள் அனைத்துக்கும் மிகுதி 50% ஆசனங்களும் என அமையும் போது பெரும்பான்மை இனத்தால் சிறுபான்மை இனத்தை அடக்கியாள முடியாது என்பதே இவரது இந்த சூத்திரமாகும். இதன்படி இலங்கையில் 50-50 என அமையும் இடத்து சிங்கள பௌத்தர்களுக்கு 50%, மிகுதி 50% முறையே இலங்கை தமிழர், முஸ்லிம்கள், மலையக தமிழர், மலே இனத்தவர்கள், பரங்கியர், சிங்கள தமிழ் கிறிஸ்தவர்கள் என பங்கிடப்படும் என்பதாகும். மேற்படி சிறுபான்மை இனத்தவர்களின் மத்தியில் இருந்து ஒரு சில உறுப்பினர்கள் சிங்கள பக்கம் மாறினால் சிங்கள பக்கம் எப்போதும் பெரும்பான்மை கிடைப்பது சாத்தியம். ஆதலால் இந்த 50-50 என்ற சூத்திரம் இனப்பிரச்சினைக்கு தீர்விலேயே ஆனாலும் பொன்னம்பலம் ஒற்றையாட்சியின் கீழ் 50-50 என்ற சூத்திரக் கொள்கையை கையில் எடுத்து அடுத்த அரசியல் யாப்பு குழுவான சோல்பரி அரசியல் யாப்பு குழுவரை முன்னெடுத்தார். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.